கால் வடை வந்து 250 பொரிக்கிறாங்க வடை. வெல்கம் டு மை சேனல் என்கே ரவி விலாக்ஸ். என்னடா திடீரென்று வேறு ஒரு நாட்டுக்குள்ளே போயிட்டான்னு பார்க்குறீங்களா? அதுதான் இல்லை, நம்மளோட நாடு ஸ்ரீலங்காவில் தான் நிற்கிறேன். எனக்கு பின்னுக்கு இருக்க தான் பாருங்கள், ட்ரீம் ஆஃப் சிட்டி, அதாவது புதுசாக கட்டப்பட்ட ஒரு 7 ஸ்டார் லெவலில் உள்ள ஒரு ஹோட்டல் இது. பாருங்கள், இந்த கொழும்பு பகுதி பாருங்கள் எவ்வளோ ஒரு டெவலப் ஆக்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது கிட்டத்தட்ட சில வருடங்களுக்குள்ளே கட்டப்பட்ட பில்டிங் தான் இந்த பில்டிங். இப்போ இதுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் வேறு ஒரு நாட்டுக்குள்ளே வந்த ஒரு ஃபீலிங்காக இருக்கும். எனக்கு பின்னுக்குள்ளது இந்த ஹோட்டல், அதாவது இப்போ புதுசாக கட்டினாங்களே அந்த 2 மாடி பில்டிங், அந்த ரெட்டை கோபுரம் மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த ஹோட்டல் தான் இந்த ஹோட்டல். இது வந்து முன்பகுதி. இதுக்கு பின்னுக்குள்ளது தான் இந்த ட்ரீம் ஆஃப் சிட்டின்னு இப்போ வந்து கட்டப்பட்ட ஒரு சில மாதங்களுக்கு முதல் வந்து கட்டி முடிக்கப்பட்ட ஒரு ஹோட்டல் இது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு நகரம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி ஒன்று அடைஞ்சிருக்கு. இது அப்படியே நான் உங்களுக்கு ஃபுல்லாக அப்படி சுற்றி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி அங்காளம் போய்ட்டு பார்ப்போம். இந்த கொழும்பு நகரம் வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கொழும்பில் வந்து அந்த முன்பகுதி தான் பார்த்துருப்பீங்க, பின்னுக்கு வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. அதாவது உள்பகுதியில் உள்ள வளர்ச்சிகளை பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் இப்போ வந்து அந்த முன் சைடு தான் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த உள் சைடு எல்லாமே அப்படியே சுற்றி காட்டுறேன், அப்படியே அங்கே கொண்டா பார்த்துட்டு போவோம். எனக்கு தெரிஞ்சு இலங்கையில் வந்து உள்ள ஹோட்டல்கள்லேயே த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹோட்டல் வந்து இதுதான், சிட்டி ஆஃப் ட்ரீம். இந்த ஹோட்டலோட அமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இந்த ஹோட்டலில் பார்த்துருப்பீங்க. நான் இதோட டிசைனை வந்து நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதோட டிசைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கப்பல் தெரியுமா, ஒரு கப்பலோட அமைப்பு அப்படியே நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த கப்பலோட ஷேப் அப்படியே தெரியுதாண்டு பாருங்கள். நீங்கள் அப்படியே அழகாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அந்த கப்பலோட அமைப்பு அப்படியே தெரியும் பாருங்கள். நான் காட்டுறேன், அப்படியே நான் ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே கவர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அப்படி இருக்குண்டு. இதில் உள்ள அந்த லேக் பாயிண்ட்டுக்கும் இந்த லேக்கும் இந்த பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு அழகான அந்த டிசைனான ஹோட்டல். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கப்பல் போன்ற ஒரு அமைப்பில் இந்த ட்ரீம் ஆஃப் சிட்டி வந்து உருவாகிருக்கு. இது உண்மையில் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த இடத்துல. இப்படி அங்காலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோ சொல்ல நடத்துகிறாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், அந்த லோட்டஸ் டவர்னு தெரியுது பார்த்தீங்களா. இப்போ நாங்கள் கொஞ்சம் கிட்ட வந்துருக்கோம். ஆனால் எவ்வளோ கிட்ட வந்தாலும் இந்த கேமராக்குள்ளே வந்து இந்த ஹோட்டல் வந்து அடங்குது இல்லை, அப்பயும் ஜூம் பண்ணி தான் காட்டுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபுல் வியூ பாயிண்ட்டும் அப்படியே தெரியும் பாருங்கள். இது அந்த ரெட்டை கோபுர ஹோட்டல், அந்த இந்தியனோட ஹோட்டல். அது வந்து கோல்பேஸ் ரெசிடென்ட். மேலே பார்த்தீங்கன்னா பிஓசி ஹெட் ஆஃபீஸ். அப்படியே இந்தியாவில் வந்தீங்கன்னு சொன்னால் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஸ்ரீலங்கான்னு அடிச்சிருக்காங்க பாருங்கள். ஒரு கப்பல் போன்ற ஒரு அமைப்பில் உள்ள ஹோட்டல் தான் இது. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த லோட்டஸ் டவர் அப்படியே தெரியும், இந்தியாவில் இந்த பில்டிங் தெரியும். நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் முன்னுக்கு காட்டினேன் தானே, நான் வந்து அவரத்தை வச்சு உங்களை காட்டுறப்ப இந்த ஹோட்டலெல்லாம் வந்து இந்த கேமராக்குள்ளே அடங்கலை ஏன்னு சொன்னால் அது கிட்டனால. இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டல். உங்களுக்கு வீடியோவுக்கு தான் சின்னதாக இருக்குது, சரியான ஒரு பெருசு. ஸோ அதனால தான் நான் அவரத்தை வச்சு உங்களுக்கு காட்ட அது இதில் வந்து அந்த கேமராக்குள்ளே அடங்கலை. இப்போ பாருங்கள், அப்படியே நீங்கள் அந்த புல் விவையும் பார்க்கலாம். நான் ரொம்ப தூரம் வந்திருக்கேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 மீட்டருக்கு மேலே வந்துட்டேன். அப்போயும் வந்து கேமராக்குள்ளே அடங்குதில்லை பாருங்கள், அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே அந்த லேக் வியூவை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குண்டு. இங்கெல்லாம் பாருங்கள், நிறைய டூரிஸ்ட் மாதிரிலாம் வராங்க. லோட்டஸ் டவரும் அப்படியே தெரியுது. இந்த லேக் பாயிண்டோட அழகே ஒரு தனி அழகாக இருக்குது. ஃபிஷிங் மாலு இப்போ லேக்கில் பாருங்க, மீன் பிடிக்காது மாலுண்ணே. பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கு. மாலத்தீனா அது என்ன இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டுக்காரங்களாம் வேறு சுற்றுலா போகிறாங்க. அதில் நிறைய ஃபோட்டோ ஷூட்டில் நடக்குது. முன்னுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து அவர்கிட்ட வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் நடக்குது. அன்றைக்கி நான் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் போல். ஸோ அதனால் நான் இந்தியாவில் வந்துட்டேன். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் உட்கார்றதுக்கு வந்து அவ்வளோ ஒரு இதாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு இதில் வந்து உட்காரத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிமெண்ட்டில் வந்து கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் நீங்கள் அழகாக நீங்கள் உட்காரலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரங்களாக தான் இருக்குது.
இதுலேயும் பாருங்கள், எல்லா மரத்துலேயும் பேர் தான் எழுதி வச்சுருக்காங்க. எல்லாம் இதெல்லாம் நம்மளோட காதலர்களுடைய விளையாட்டுகள், சாதனைகள். இந்த ட்ரீம் அப் சிட்டிக்கு முன்னுக்கே உள்ள எல்லா மரங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெயில் டைமில் உட்கார்றதுக்கு அழகாக செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்தியாவில் ரோட்டுக்கு முன்னுக்கே நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டலெல்லாம் இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஆனால் சரியான விலையாக இருக்கும். முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக ஹோட்டல். நைட் டைமில் நிறைய பேர் வருவாங்க. இப்போ பாருங்கள், அந்த பில்டிங்கை கவர் ஆகுது பாருங்கள். இப்போ நான் ரோட்டுக்கு வந்துட்டேன். இப்போ ரோட்டுக்கு வந்தால் ஃபுல்லாகவே பார்க்கலாம். முன்னுக்குள்ளே பெரிய ஒரு சாப்பாடு கடை. இது பார் இது உள்ளே பார் இருக்குது, சாப்பாடு இருக்குது, சகலதும் இருக்குது. நைட்டில் நல்ல ஸ்பெஷலாக இருக்கும். இது ரோட் சைடு இங்கால ரோட் இருக்குது. அங்கால இதுக்கு அடுத்த ரோடு தான் அந்த கோல்பேஸ் பீச் உள்ள ரோடு. அது பாருங்கள், நம்மளோட வண்டி பார்க்கிங்கில் நிற்கிறாரு. அவரை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கால போயிட்டு பார்ப்போம். நான் உங்களுக்கு காட்டினேன் தெரியுமா, அது பின்பகுதி, இதான் முன்பகுதி. முன்னுக்கு பாருங்கள், ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்குது. தான் ஒன் கோல்பேஸ் மால். இதுதான் கொழும்பு நகரத்தை கடலால் நிரப்பி கட்டப்படும் போர்ட் சிட்டி நகரம். பாருங்கள், இன்னும் நிரப்பிட்டு தான் இருக்குது. அந்த கல்லெல்லாம் போட்டு பாறைகளை பார்த்திங்கன்னா குமிச்சு வச்சுருக்காங்க. பாருங்கள், சத்தம் கேட்குது அவங்களுக்கு. இங்கே போட்டு அடித்து இடிக்கிறாங்க. போர்ட் சிட்டியை இடித்து அப்படியே கட்டுறாங்க. பாருங்கள், அழகான ஒரு பீச். இது பாலம் இந்த ரிப்பேர் போல் உடஞ்சிருக்கு போல் இருக்குது. அறிவித்தல் போட்டு மூடி வச்சுருக்காங்க. ஆனால் இதில் போனால் நல்ல ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கலாங்க. தொங்கல் மட்டும் காகம் மட்டும்தான் நிற்கிது. அவர்கிட்ட கிட்ட போனால் நல்ல ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கலாம். அந்த கடலை ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணலாம். ஸோ நம்மளோட கெட்ட காலம் கூட்டிட்டாங்க. அலையை பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், அப்படத்துக்கிட்டே நிறைய பேர் நிற்கிறாங்க. நல்ல ஒரு காற்று அடிக்குது. நல்ல ஒரு கூலிங்காக ஒரு அடிக்கிற வெயிலுமாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்குது. பட்டத்தை இஞ்சால பாருங்க. இஞ்சால ஃபுல்லாக வடை கடை தான். ஒரு வடை ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் வாங்க, 250 ரூபா. என்ன வடை இருக்குன்னு பார்ப்போம். ஆள் வடை. ஆள் வடை 250, 150 வாங்க போகிற. 100 வடை. கொஞ்சம் ரொட்டிகள் இருக்குது. என்ன வர என்னது வாங்க. வடை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்ன வடை வாங்க போகிறோம்? அந்த வடை வாங்க. கால் வடை. கால் வடை எவ்வளோக்கா? 100 ரூபாயா? ஒரு பிளேட் கொடுங்க. சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அக்கா பொரிக்கிறாங்க வடை. அப்படியே பொரிக்காமல் வச்சுருக்கீங்க அந்த வடையெல்லாம்?
அப்போ பாதி பொரிச்சு 15 வந்து பாதி பொரிப்பீங்க. மேலே ஒரு குழம்பு, வெங்காயம், கேரட்டு, பீன்ஸ். சூப்பர். சர்வத் 150, ஃபலூடா 350. எதுவுமே இல்லையா? கூலிங் எதுவுமே இல்லையா? தண்ணி தண்ணி தான் இருக்கா? இல்லையே. போட் முடிஞ்சுதா எல்லாம்? சர்வத் இருக்கா? சர்வத் எவ்வளவு? 150. கொண்டு கொடுங்க சர்வத். சர்வத் கொண்டு வாங்கி குடிச்சு பார்ப்போம். ஒரு கப் 150 ரூபாயா அது? இது பச்சை கலரில் இருக்காது, என்னது பச்சையில் இருக்கு? அப்படிதானா?